இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, டிவைன் வாய்ஸ் சேனல் மூலமாக தவக்காலத்தின் 3ஆம் நாளில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றேன். தவமும் ஜெபமும் என்ற தலைப்பில் இன்றைய சிந்தனையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து நாம் தியானிக்கும்படிக்காய் கடவுள் இன்றைய நாளிலே நம்மை அழைத்திருக்கின்றார். யோபு ஆகமம் அதிகாரம் 16 வசனம் 18 இவ்விதமாய் சொல்கின்றது: மண்ணே, என் குருதியை மறைக்காதே, என் கூக்குரலை புதைக்காதே. ஆண்டவருடைய திரு இரத்தத்தை நாம் ஒவ்வொரு நாளிலும் நினைவு கூறும்படிக்காய், கல்வாரியிலே நமக்காய் அவர் சிந்திய திரு இரத்தத்தை நாம் ஒரு நாளும் நாம் புதைக்காதபடி நாம் ஒவ்வொரு நாளிலும் தியானிக்கும்படிக்காய் கடவுள் ஒவ்வொரு கல்வாரி திருப்பலியின் வழியாக மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 26 வசனம் 28 படி, இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படும் இரத்தம் என்று சொல்லி ஒவ்வொரு கல்வாரி திருப்பலியிலும் அவருடைய இரத்தத்தை நாம் நினைவு கூறும்படிக்காய் கடவுள் நம்மை ஒவ்வொரு நாளிலும் அழைத்து கொண்டிருக்கின்றார். ஆகையால் என் சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய திரு இரத்தத்தை மறைக்காதே. அவர் உனக்காய் கூக்குரலிட்ட அந்த கூக்குரலை நீ புதைத்து விடாதே. ஒவ்வொரு கூக்குரலிலும் அவருடைய திரு இரத்தம் சிந்தப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் எபிரேயர் அதிகாரம் 10 வசனம் 20 சொல்கிறது, ஆண்டவர் இயேசு இரத்தம் சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார். இதுவே வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழி. இதோ இந்த தவக்காலம் உன் வாழ்க்கையிலே ஒரு புதியதொரு வழியை திறந்து கொடுக்கும் கூடிய ஒரு காலம். அது அவருடைய இரத்தத்தை நாம் தியானிக்கின்ற பொழுது சகல நிலைகளிலிருந்தும் சகல தடைகளிலிருந்தும் ஆண்டவர் நம்மை ஒரு புதியதொரு வழியின் வாசல் கதவை திறந்து வைக்கின்றார். அது வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழி. ஆகையால் அவருடைய திரு இரத்தத்தை ஒவ்வொரு கல்வாரி திருப்பலியின் வழியாக நாம் நினைவு கூறுவோம். இந்த நாளிலும் கூட தி டிவைன் வாய்ஸ் சேனலின் வழியாக கடவுள் நமக்கு ஒரு புதியதொரு வழியை திறந்து கொடுக்கின்றார் என்கிற தெய்வீக சிந்தனையோடு நம்மை ஒப்பு கொடுப்போமா? அன்பு தெய்வமே, இறைவா, அப்பா, இன்றைய நாளிலே உம்முடைய திரு இரத்தத்தை நாங்கள் தியானிக்கும்படிக்காய் எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து உம்முடைய திரு பாதத்தில அப்பா நீர் ஒன்று கூட்டியிருக்கின்றீர் என்று விசுவசிக்கின்றோம். அப்பா தெய்வமே, இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்கின்ற பொழுது உள்ளம் குத்தப்பட்டவர்களாக அப்பா உம்முடைய திரு இரத்தத்தை ஒவ்வொரு நாளிலும் தியானிக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ, புதியதொரு வழியில் பயணிக்க எங்களை ஆசீர்வதியும், எங்களை தொடர்ந்து வழிநடத்தும். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.